என்னது வெளியில போலாமா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஊர்ல 1008 வேலை இருக்கு. ஏன் 1009 வேலை இருக்காதா? 1010 இருக்காதா? எதை சொன்னாலும் எடக்கு முடக்காவே பேசினா என்ன பண்றது? சரி வா போவோம். ரீசெண்டா டெக்ஸ் வேலையில போட்டிருந்த கண்காட்சிக்கு தான் போயிருந்தோம். வழக்கமா எக்ஸிபிஷனா தூரி மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த டைம் நிறைய யூனிக்கான பேர்ட்ஸ், அது போக நிறைய ரேட் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. லிசார்ட் அதாங்க நம்ம ஊர் ஓனா, அப்புறம் பாம்பு, அது கூட எல்லாம் போட்டோ எடுத்துட்டு செம்ம த்ரில்லாவும் ஃபன்னாவும் இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்றத பார்க்கும்போது அந்த காரியத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துருப்பா விநாயகா. அடுத்து நீங்க தான் அப்படின்னு சொன்னது நம்ம மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, அப்பா நாகராஜா, இந்த பொண்ணுங்க முன்னாடி என் மானத்தை வாங்கிடாதப்பா. பாம்பை கண்டா படையே நடுங்குன்னு சும்மாவா சொல்லியிருப்பான்? இப்பதான் அதோட உள்ள அர்த்தமே புரியுது. பாம்பை தூக்கியாச்சு, அடுத்து என்னப்பா முதலையா? பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. தூரி எல்லாம் ஃபுல்லா ஆடி முடிச்சுட்டு டெக்ஸ் வேலையில ஒரு சின்ன ஷாப்பிங் போடலான்னு கிளம்பிட்டோம். நல்லா காஸ்ட்லியா ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சட்டை கொடுங்க. அவ்வளவு காஸ்ட்லியா இங்க இல்லையா? சரி கிளம்புவோம்.